ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெண்ணை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ்ஷு பார்த்திங்கன்னா ரவை உப்புமா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, ஒரு கடாயி, அதில் ரவை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது சம்பா ரவை. நல்லா இதை வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடயே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துப்பேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிருச்சு. இது கூட கேரட்டு, பீன்ஸ் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க கேரட், பீன்ஸை. இது நல்லா வேகணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக உப்பு சேர்க்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்து காய் வதங்கிறதுக்காக லைட்டாக சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முன்னாடி கொஞ்சம் காய் வேகிறதுக்காக போட்டிருக்கோம், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்தோன்னே வறுத்து வச்ச ரவையை இதில் சேர்க்கணும். கொதி வரட்டும். கொதி வந்துடுச்சு. இப்போ வறுத்து வச்ச ரவையை சேர்த்தலாம். இங்கே ஒயிட் ரவைனாலும் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம ரவை ரெடி ஆயிடுச்சு. உப்புமா, ரவை உப்புமா. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சட்னி. பாருங்கள், தக்காளி, வரமிளகா, வெங்காயம், பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். அரைச்சி தாளிச்சிடுங்க. பாருங்கள், நம்ம உப்புமா ரெடி. ரவை உப்புமா. ரவை உப்புமா டேஸ்ட்டாக இருந்தது, அட்டகாசமாக இருந்தது. இந்த கார சட்னி கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.